2009க்கு அப்புறம் ஒன்று கட்சி அங்கீகாரம் போச்சு இல்லை. நிறைய பேர் தப்பா பேசுறாங்க. இப்பதான் போச்சு. 2009லேருந்து இப்போ என்ன சார், அப்பவே டிசிஷன் தப்பா. 16 வருஷம் ஆச்சு. இப்போ கட்சியே ஒன்றும் இல்லை, அங்கீகாரம் இல்லை. நாங்களாம் இருக்கும்போது முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா பானை சின்னம் 10% ஓட்டு வாங்கினுங்க தனியாக நின்று, அது எம்பி தொகுதியில். அப்புறம் அடுத்தது என்ன செஞ்சீங்க, இது யானை சின்னம், யானை சின்னத்தில் நின்று 4 எம்எல்ஏ தனியாக நின்று வாங்கினீங்க. அதுக்கப்புறம் கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அமைச்சரவையில் கட்சி அங்கீகாரம்லாம் வந்தது. அதுக்கப்புறம் 2009க்கு அப்புறம் கதை முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ என்ன ராமதாஸ் கேட்குற, உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறதுக்கு ஒரு 5 பேர் கிடைக்கலையா உங்களுக்கு? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அந்த மாநிலேருந்து இறக்குமதி பண்ணியிருப்பேன்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதி. ஸோ அவர் வந்து பேச்சு என்னன்னா, ராமதாஸ் பேச்சு பொழுது வஞ்சா போச்சு, குடிகாரம் பேச்சு பொழுது வஞ்சா போச்சுன்னுவாங்க. ஆனால் ராமதாஸ் பேச்சு அப்பவே போச்சு. அவர் எதையும் வந்து இதை சொல்லிட்டாருன்னு நம்ப முடியாது. சத்தியம் பண்ணதே அவர் வந்து இல்லைன்னு சொல்கிறவர், மாற்றி அமைக்கிறவர். அவரை போய் நம்ம என்ன பண்ணுறது? இப்போ அன்புமணிக்கே கொடுத்துட்டாரு. இப்போ கட்சியை எதுக்கு நடத்தினாரு? பாசமுள்ள மகன் கட்சி. நான் ஆரம்பத்தில் பணத்துக்கான மகனுக்கான கட்சி, அதுதானே ஓடிக்கிட்டு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி சொல்லிட்டீங்களேங்க. இல்லை, அதுதாங்க நாங்களாம் தானே துவக்கி வச்சோம். எந்த சமுதாயத்திலே பாட்டாளி இல்லை, எல்லாரும் பாட்டாளி தான்.